ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். வெண்டைக்காய் பொரியல் நான் எப்படி செய்கிறேன்னு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு வெண்டைக்காய் இந்த மாதிரி ரவுண்டாக நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு தான் திக்னஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது காஞ்ச மிளகாய், அதாவது வரமிளகான்னு சொல்லுவோம்ல, அது ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ அடுப்பத்தை வச்சு வானல் போட்டிருக்கேன். வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. நம்ம தாளிப்பு உளுந்து போட்டுக்கலாம். இது கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நம்ம சாம்பார் வைக்கிறதா இருந்தால் துவரம்பருப்பு வேக வைக்கலாம்ல சாம்பாருக்கு, அதில் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சு அதை போடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பாரில் காரக்குழம்பு தான், அதனால தான் நான் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வரமிளகா போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடலைப்பருப்புலாம் ரொம்ப செவந்துருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். அதில் நம்ம வரமிளகா பதில் பச்சை மிளகாய் போட்டாலும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், க்ரீன் கலராகவே இருக்கும் வெண்டைக்காய். ஆனால் சின்ன குழந்தைங்க வெண்டைக்காவுக்கும் பச்சை மிளகாவுக்கும் கலர் ஒரே மாதிரி இருக்கனால தெரியாமல் கடிச்சிடுவாங்க, காரமாக இருக்கும். அதனால தான் நான் வரமிளகா சேர்த்துருக்கேன். அப்படி நம்ம பச்சை மிளகா தான் போகணுன்னு நினச்சா நீட்டாக போட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், எடுத்துகிட்டு போட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இதில் தண்ணி இந்த லேசாக தான் தெளிக்க போகிறோம், தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றாதனால கல் உப்பு போட்டால் அவ்வளோ சீக்கிரம் கரையாது, அதனால் இன்றைக்கி சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள் வேணுனாலும் போட்டுக்கலாம், வேணும்னாலும் அப்படியே விட்டுடலாம். நம்ம இந்த வெண்டைக்காய் ஈரத்துலேயும் இந்த நம்ம ஊற்றின எண்ணெயிலையுமே இது நல்லா காய் வதங்கி வரட்டும், பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குழிக்கரண்டி கூட இருக்காது, அந்தளவு தண்ணி தான் வச்சுருக்கேன். அதை தெளித்து விட்டுக்கலாம். இப்போ குக்கரில் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆவி வருது, அதனால் வெயிட்டு போட்டேன். இப்போ இந்த தண்ணியிலையே இது வதங்கட்டும். நிறையா தண்ணி ஊற்றுவேனா குழக்குழன்னு ஆகிடும். இந்த தண்ணியில் எண்ணெயிலுமே இது நல்லா வேகட்டும், பார்க்கலாம். வெண்டைக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த பச்சை கலர் மாறவே இல்லை, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சோண்டு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷத்தில் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் வறுவல் மிளகாத்தூள்லாம் போட்டு அப்படியும் செய்வேன். சாம்பார் சாதமாக இருந்தால் அந்த மாதிரி செய்வேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் காரக்குழம்பு தான், அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். தேங்காய் துருவலும் கடலைப்பருப்பும் போட்டு செஞ்சுருக்கிறேன். வெண்டைக்காய் பொரியலை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இதை ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வேக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற குழகுழப்பு தன்மை முழங்கால் வலி மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பசங்களுக்கெல்லாம் வெண்டைக்காய் ரொம்ப நல்லது, ஆனால் அவங்க தான் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எப்படி வெண்டைக்காய் பொரியல் செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.